2008 லஞ்ச ஒழிப்புத்துறை பொறி வைத்து பிடித்த ஒரு ஆளுக்கு தண்டனை எப்போ கிடைக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு பிறகு 2026 கிடச்சிருக்கு. மக்கள் என்ன நினைக்கலாம், லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மந்தப்பட்டு பொறி வைத்து பிடிக்கப்படுகிற வழக்குகளில் அந்த நபர் உடனடியாக வேலையிலேருந்து அனுப்பப்படுறாரு, அடுத்த வருஷமே தண்டனை கிடச்சிரும் அப்படின்னு மக்கள் நினைக்கலாம். ஆனால் நான் இப்போ காட்ட போகிற செய்தி அப்படி இல்லை, மக்கள் ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. யதார்த்தமாக இப்போ செய்திகளில் வருது இல்லையா, அவர் கைது இவர் கைது, 7,000 வாங்கினார், 5,000 வாங்கினார், 1,00,000 வாங்கினார்னு செய்திகள் வருது. சரி, லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க முகவரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்போ அதில் சில செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஒரு செய்தி பாருங்கள். புகார்தாரர் தன்னுடைய மகள் திருமணத்திற்காக கடந்த 2008ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அந்த உதவித்தொகையை பெறுவதற்காக மாத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் விண்ணப்பிக்கிறாங்க. அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்திராணி என்பவர், அவர் ஊரக நல அலுவலராக இருக்கார், 1000 ரூபாய் லஞ்சமாக கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்போது லஞ்சம் கொடுக்க விரும்பாத புகார்தாரர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை கிருஷ்ணகிரி பிரிவில் புகார் கொடுக்குறாங்க. இப்புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பொறி வைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதாவது ட்ராப் அடிக்கிறாங்க. எப்போ? 26 செப்டம்பர் 2008 அன்று இந்திராணி ஊரக நல அலுவலர் புகார்தாரரிடமிருந்து 1000 ரூபாய் லஞ்ச பணம் பெற்ற போது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு 2026 தான் தீர்ப்பான். இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை மோசடி பாருங்கள் மக்களுக்கு. இவ்வழக்கானது கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. எத்தனை வருஷமா? 17 வருஷமா. இவ்வழக்கில் நேற்று 9 ஜூன் 2026 அன்று இந்திராணி என்கிற ஊரக நல அலுவலருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 4000 அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த செய்தி குறிப்பில் லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை சொல்ல தவறிய சில விஷயங்கள். இந்த 17 வருஷம் ஏன் காலதாமதம்? பொறி வைத்து நீங்கள் பிடிக்கிற வழக்கிலே நிலவரம் இப்படி தான் இருக்கா? எங்கே பிரச்சனை? ஏன் அதெல்லாம் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்ல வேண்டியது இல்லையா? எந்த இடத்துல லேப்ஸ் ஆகுது? எங்கே டிலே ஆகுது? இன்னைக்கு பொறி வச்சு பிடிக்கிற வழக்குகளுக்கெல்லாம் அப்போ என்னைக்கு தீர்ப்பு? அப்படிங்கிற விஷயங்களை அதையெல்லாம் விளக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு இருக்குது. அப்போ மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர், பொது ஊழியர் நம்ம வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு நம்மக்கிட்டே லஞ்சம் கேட்குறாங்களே அப்படின்னு லஞ்சம் ஒழிப்புத்துறையை நாடுனா நீங்கள் 17 வருஷம் காக்க வைக்கிறீங்கன்னா இது என்ன நியாயம்? அப்போ நீங்கள் பொதுமக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த குறிப்பிட்ட வழக்கில் இந்த புகார்தாரர் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் காக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். அதற்காகவே இந்த புகார்தாரருக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும் தமிழ்நாடு அரசு. இப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் இவர்கள் சுதந்திரமாக சுற்றி வருவதை பார்க்கும்போது அந்த புகார்தாரருக்கு எப்படி இருக்கும்? அந்த புகார்தாரர் மிரட்டப்பட்டாரா? இது பற்றிலாம் எதுவுமே யோசிக்கிற மாதிரி தெரியல. இந்த தகவல்களும் அந்த செய்தி குறிப்பில் இல்லை. அப்போ லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, நம் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு நம்மகிட்டே லஞ்சம் கேட்குற ஆட்களை களை எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன சொல்ல வருகிறது? இப்போ சம்மந்தப்பட்ட அந்த இந்திராணி என்கிற அந்த நபர் இவ்வளோ நாள் என்ன பண்ணிருந்தாங்க? இந்த 17 வருஷத்தில் மக்கள் வரிப்பணத்துலேருந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு, சேலரி அக்கௌண்ட்டுக்கு 1 ரூபாயாவது போயிருக்கா? எவ்வளோ ரூபா போயிருக்கு? எவ்வளோ சம்பளம் அவங்க பெற்றிருக்கிறாங்க? அரை சம்பளம் ஏதாவது போயிருக்கா? இடைநீக்கம் எவ்வளோ நாள் இருந்தது என்று அவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த தகவல்கள் எல்லாம் ஏன் இந்த செய்தி தொகுப்பில் இல்லை? அதற்கான விளக்கத்தை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை மக்களுக்கு தர வேண்டிய அவசியம் இருக்குது. குறிப்பிட்ட இந்த வழக்கில் ஏன் இவ்வளவு காலதாமதம் என்பதையும் அவர்கள் தெளிவாக விளக்க வேண்டும். மேலும் இப்போ பாருங்கள், அடுத்த செய்தி வருது.
4 நாளில் 7 பேர் கைது. என்றைக்கு தண்டனை? ஒரு டென்டேட்டிவ் டைமில் நீங்கள் சொல்லணும், நாங்கள் இன்றைக்கி பொறி வச்சு இவங்களை பிடிச்சிருக்கோம், 4 மாதத்திற்குள் தண்டனை பெற்றுத்தர முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அப்படின்னு நீங்களே உங்கள் வெப்சைட்டில், நீங்களே உங்கள் இணைய முகவரியில் ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக ஒரு டேட்டை ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். இந்த தேதிக்குள்ளே 6 மாதத்திற்குள்ளே நியாயம் நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இந்த புதிய அரசு இந்த விஷயத்தை கண்காணிக்கணும். எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு கவனிக்கணும், யார்கிட்ட பிரச்சனை இருக்குதுன்னு கவனிக்கணும், விசாரணை அதிகாரிகிட்ட பிரச்சனை இருக்கா, விசாரிக்கிற விதத்தில் பிரச்சனை இருக்கா, இல்லை சிஸ்டம்லேயே இவங்கெல்லாம் அப்படியே இருந்து வேலையை முடிச்சுட்டு போட்டோம் அப்புறமா தீர்ப்பெல்லாம் பார்ப்போம், அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரக்சரலாக சிஸ்டமிக்காக ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை நீதிமன்றத்தில் காலதாமதம் ஏற்படுதா, கொஞ்சம் ஆய்வு செய்து இதற்கான விளக்கங்களை நீங்கள் தரணும். குறிப்பாக இந்த ப்ரெஸ் ரிலீஸ்க்கே நீங்கள் இன்னொரு விளக்க ப்ரெஸ் ரிலீஸ் தரணும். இந்த வழக்கிலே ஏன் 17 ஆண்டுகள் காலதாமதம் ஆச்சுன்னு இதற்கே ஒரு விசாரணை ஆணையம் நியமிக்கணும். கண்டறிந்தால் நன்றாக இருக்கும். சரி, நன்றி, வணக்கம்.